மாதிரி சாப விமர்சனம் செய்கிறது கிடையாது. வேற வேற மாதிரி சாப விமர்சனம் செய்வாங்க. அப்போ இந்த நாம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த குரு வந்து இந்த சாப விமர்சனம் செய்றாருன்னு கேட்டீங்கன்னா, இதே மாரி இன்னொருத்தர் செய்றாருன்னா, அதே உடைய குரூப் தான் வந்து அவங்க. ஒரு குரு கிட்ட தான் வந்து இவ்வளோ பேர் வந்து கத்துட்டு இருக்காங்க. அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இந்த மூலிகை வந்துட்டு அதுக்கும் பயனடையும். மருந்துக்கும் பயனடையும். சரிங்களா? இந்த மூலிகையை பொறுத்தவரையிலும் சுபகர்மம் செய்யணுமே தவிர, பாவகர்மம் செய்யவே கூடாது. சரிங்களா? சுபகர்மம் செய்யறதுனால வந்து நமக்கு வந்து கர்மம் கிடையாதுன்னா, சுபகர்மம்ன்றது உண்டு. சரியா? அதுவும் உண்டு. ஆனா, அது என்னன்னா இனிக்கும். பாவகர்மா எப்பவுமே கசக்கும். துன்பத்த தான் குடுக்கும். சரியா? அந்த பாவகர்மா எப்பவும் செய்யக்கூடாது. சுபகர்மா மட்டுமே செய்யறதுக்கு இந்த மூலிகைய வந்து பயன்படுத்துவாங்க. பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? நல்லதுக்கு பயன்படுத்தினா சரி. நல்லதே நடக்கும். ம். வேற எந்த கேள்வி இருக்கு? நெறைய பதிவு நான் வந்துட்டு எல்லா பதிவும் வந்து என்னால பார்க்க முடியல. ஏன்னா ஒரு பதிவு போட்டிருக்கும்போது அடுத்தடுத்து பதிவு வரதுனால, ஏன்னா அவங்கலாம் ரொம்ப மனசு சங்கடப்படுவாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா என்னடா இது நம்ம பதிவு பார்க்கலையேன்னு சொல்லிட்டு, நான் உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன் நான் உங்களுக்கு. சரி, பண்றேன். நெறைய மெசேஜ் நான் படிக்கல. சரிங்களா? வருத்தப்பட வேண்டாம். நான் பார்த்தே நான் படிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்க வந்து பதிவு வந்துட்டே இருந்தாலும் என்னால வந்துட்டு பார்க்க முடியல. ஏன்னா அந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டே இருக்கிறதுனால என்னால பதிவு வந்துட்டு சரியா கவனிக்கல. ஏன்னா நெறைய விஷயங்கள வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். நீங்க கேட்டிருக்க பதிவுப்படி பார்த்தீங்கன்னா, குண்டலினி சக்திய பத்தி நீங்க கேட்டிருக்கீங்க. குண்டலினி சக்தி உண்மதான். ஏன்னா, அந்த குண்டலினி சக்திய பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, நம்மோட சுக்லம் இருக்கு இல்லையா? அந்த சுக்லத்த வந்து விழிப்புணர்வு செய்ய வைக்கணும். சரிங்களா? அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்துட்டு இந்த ஆசைகள் அறவே வந்துட்டு குறைக்கணும். சரியா? பற்ற கொஞ்சம் குறைக்கணும். பற்று இருக்கணும். எல்லாத்து மேலயும் பற்று இருக்கணும். அந்த பற்ற நமக்குள்ள கட்டுப்படுத்தி இருக்கணும். இந்த எல்லாமே நமக்குள்ள கட்டுப்படுத்தி இருந்தால், குண்டலினி சக்தி விழிப்படைய ஆரம்பிச்சுரும். சரியா?
அந்த குண்டலினி சக்தி ஏழ ஆரம்பிச்சதுன்னா, அது வந்துட்டு எந்த இடத்துக்கு வரும்னு கேட்டீங்கன்னா, அந்த சுக்லம்ன்றது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நமக்கு நெற்றி புருவ மத்தியில வந்து நிக்கும். ஏன்னா, அது எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு, நம்ம நேரா அப்படி மேல பக்கம் வந்து நிக்காது. சரிங்களா? நமக்கு கபாலத்துக்கு நடுவுல வந்து ஒரு குறி இருக்கும். அதுக்கு நேரா வந்து அந்த இடத்துல நிக்கும். சரிங்களா? ஏன்னா, அது உணர்ந்தவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா வந்து இத ரொம்ப பேர் வந்து குண்டலினி சக்தி வந்து சர்ருன்னு வரும். இத மாரி இருக்கும், அந்த மாரி இருக்குன்றாங்க. குண்டலினி சக்தி வந்து இயற்ற விதம் வந்து நம்ம முதல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அந்த பத்மாசனத்துல உட்கார்ந்திருக்கும்போது, நம்ம சிந்தனைகள் எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்து இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா வந்து, அந்த குண்டலினி ஆகப்பட்டது விழிப்படைகிறது. அந்த வழியாக நாம வந்து ஒரு கணம் கூட நம்ம சிந்தனை மாறாமல் இருக்கும். அப்பதான் வந்து அந்த சுக்லம் என்ன பண்ணும்னா, விழிப்படைஞ்சு மேல ஏறும். மேல ஏறும்பொழுது அந்த தண்டு வழியாக சிறிது சிறிதா, சிறிது சிறிதா ஒரு ஆறா இருக்கக்கூடிய வழிகளெல்லாம் உடைச்சுக்கிட்டே வரும். ஆதாரங்கள் அத்தனையும் உடைச்சு வழி குடுத்துட்டே வந்துட்டு நம்மோட சுழிமுனைக்கு வந்துட்டு நின்னுடும். புருவ மத்தியில வந்து நிக்கும். அந்த புருவ மத்தியில நிக்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து சில பேருக்கு வந்துட்டு சுய சிந்தனைக்கு வந்தவங்களும் உண்டு. சுயநினைவு இல்லாம போனவங்களும் உண்டு. புத்தி பேதலிச்சு போனவங்களும் உண்டு. அது மாரி நெறைய பேர் இருக்காங்க. நெறைய பேர் அந்த மாரி ஆயிருக்காங்க. நீங்க வந்து கவனிச்சுக்கலாம். நெறைய பேர் ஒண்ணும் தியானத்துல இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த தியானம் பண்ணும்பொழுது, அந்த குண்டலினி சக்தி விழிப்புணர்வு அடையும். அப்படி அடையறதுக்கான வழிகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து நம்ம யோகத்தைய வந்து விழிப்படைய வைக்கணும். நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். நம்மள மீறி நம்ம அந்த சக்திய யோகா பயிற்சி செய்யணும். நம்ம குண்டலினி சக்திய வந்து விழிப்படைய வைக்கணும். நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். நம்மள மீறி நம்ம அந்த சக்தி வேலை செய்யக்கூடாது. ஏன்னா குண்டலினி சக்தி ஏறுறதுனாலுமே வந்து நெறைய பேருக்கு அது வந்துட்டு நன்மையான்னு கேட்டா நெறைய ஆபத்துலயும் முடிஞ்சிரும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்த்துக்கணும். குண்டலினி சக்தி இப்ப ஏறிட்டு இருக்கு. நாம உட்கார்ந்து ஏத்தியிருக்கோம் அப்படின்னா, தன் நிலை அறியாம குண்டலினி சக்தி ஏத்தவே கூடாது. நம்ம குண்டலினி சக்தி ஏத்தும்போது தன்னையும் நினைவுக்குள்ள கொண்டு வரணும். அப்ப குண்டலினி சக்தி ஏத்தும்போது தன் நினைவுக்குள்ள வருமான்னு கேட்டீங்கன்னா, வெறும் குண்டலினி சக்தி ஏத்தணும்னு உட்கார்ந்தா தன்னை மறந்துருவாங்க. தன்னை மறந்துட்டா, இந்த குண்டலினி சக்தி கொண்டு போய் நிறுத்திச்சுன்னா, எந்த சிந்தனையில போனாலும் அந்த சிந்தனை தேடிக்கிட்டு போயிட்டே இருக்கும். சரிங்களா? அந்த மாரி போயிட்டே இருந்தா திரும்ப வருவாங்களான்னு அவங்களுக்கே தெரியாது. சரிங்களா? அது கொண்டு போய் சேர்த்துட்டே இருக்கும். நீங்க என்ன தட்டினாலும் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா, அந்த எங்கேயோ கொண்டு போய் எங்கேயோ தேடிட்டு இருப்பாங்க. ஆனா குண்டலினி சக்தி ஏறிடும். ஆனா தேடலானது அவங்களுக்கு கிடைக்காது. அந்த தேடல் தேடிக்கிட்டே இருப்பாங்க. புரியுதுங்களா? அந்த தேடல் நமக்கு தேடி வரணும் அப்படின்னும்போது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம யோகா பயிற்சி செய்யணும். இந்த யோகா பயிற்சி செய்யறதுக்கு பிராணாய பயிற்சி நம்ம பயிற்சி எடுத்துக்கணும். இந்த பிராணாய பயிற்சி தான் நம்மள ஞாபகப்படுத்திட்டே இருக்க குண்டலினி சக்தி ஏற்றும் பொழுது. அது ரொம்ப முக்கியமாகும். சரியா? நம்ம பிராணாய பயிற்சியை நம்ம செய்து அதை பழக்கப்படுத்திட்டோம்னா, அதுக்கப்புறம் நாம யோகா பயிற்சி இந்த யோகா பயிற்சி எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடல் தன்மையை வந்து எக்காரணத்தை கொண்டும் நம்முடைய நிலையை மீறி செயல்படுத்தக்கூடாது. நம்ம சிந்தனைக்காக செயல்படுத்த வேண்டும் இந்த யோகா பயிற்சின்றது. சரிங்களா? பிராணாய பயிற்சி, யோகா பயிற்சி. சரிங்களா? இந்த யோகா பயிற்சி ரொம்ப முக்கியம். நம்மோட உடலை வந்து தன்மைக்கு தகுந்த மாரி வச்சிருந்து இந்த பிராணாயம் வந்து நம்மள நினைவூட்டிட்டே இருக்கும். அப்ப நினைவூட்டிட்டே இருக்கும்போது தியானமும் சேர்த்து செய்யணும். இந்த தியானமும் சேர்த்து செய்யும் பொழுது, நமக்கு அந்த குண்டலினி சக்தி தன்னால விழிப்படைஞ்சு ஏறி நம்மோட மத்தியில வந்து நிக்கும். சரிங்களா? புருவ மத்தியில கொண்டு வந்து நிறுத்த முடியும். சரிங்களா? அது முழுக்க வேலை செய்யணும். நம்மள சுத்தி அந்த ஒளிவட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு பொலிவு இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ நாம என்ன தேடுறோமோ, அத கொஞ்சம் கொஞ்சமா தேடி அதுக்கான நிலைய நாம அடைய முடியும். சரிங்களா? இந்த குண்டலினி சக்தின்றது இதுதான். இந்த 6ஆம் ஆதாரம் சொல்லணும். இந்த குண்டலினி சக்தி ஏத்திட்டோம்னாலும் அது 6வது ஆதாரத்துக்கு நம்ம வந்துட்டோம்னு அர்த்தம். சரிங்களா? இந்த 7வது ஆதாரம்ன்றத வந்து வெட்ட வெளி. அதாவது நம்மள மீறி வெளியே இருக்கக்கூடியது. இந்த வெளியே இருக்கக்கூடியது உள்ளிருந்து அறியலாமான்னு அறியலாம். ஆனால் அந்த வெட்ட வெளியில வந்து நம்ம வந்து போய் அதை தேடணும்னா நம்மளோட இடத்த விட்டு அந்த வடுவது வெளியில போயிடும். சரிங்களா? அந்த ஆகாய மார்க்கத்துக்கு போயிடும். வெட்ட வெளியில போயிடும். சரிங்களா? இத எப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து கடைசியா அத செய்யக்கூடிய 7ஆம் ஆதாரத்தோட முடிச்சுருவாங்க.
இந்த 7ஆம் ஆதாரத்துக்கு போயிட்டு அந்த நிலையை தெரிஞ்சு வெளியில போகாம வந்தவங்க இருக்காங்க. காலத்துக்கு இருக்கலாம். அந்த குண்டலினி சக்தி ஏத்திட்டோம்னா அதுக்கான வழிகளை வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த உலகத்தை நாம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம். இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம். இது வந்து 6வது ஆதாரம். இந்த 6வது ஆதாரம்ன்றது நம்மளை சுத்தி இருக்கக்கூடியது, நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்களை தவிர, நம்ம சுத்தி இருக்கக்கூடிய அரசியல், நம்ம சுத்தி இருக்கக்கூடிய மக்கள், ஒரு என்ன நடக்கிறது அப்படின்றத வந்துட்டு ஆதாரத்தை வந்து நாம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் குண்டலினி சக்தியோட அற்புதம். சரிங்களா? இந்த 7ஆம் ஆதாரம்ன்றது வந்து வெட்ட வெளி. சரிங்களா? அந்த ஆதாரத்துக்கு வந்து போயிட்டு திரும்ப வந்திருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா வந்து கேள்விதான். இந்த 6 ஆதாரம் தெரிஞ்சாலுமே உலகத்தை நாம தெரிஞ்சுக்கலாம். உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனையோட சிந்தனையும் நமக்குள்ள வந்துடும். சொல்லுங்க. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இந்த குண்டலினியை பத்தி கேட்டீங்க. குண்டலினிய வேற ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு இருக்கா? ஏன்னா ரொம்ப அந்த குண்டலினி ஏற்றும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் ஏற்றணும். ஏன்னா வந்து ஒரு பயிற்சியாளர், ஒரு உங்களோட குரு இல்லாத வந்து நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையாக குண்டலினி ஏற்றக்கூடாது. ஏன்னா உங்களோட குரு இருந்தாருன்னும் போது உங்களோட நிலையை வந்து அவர் அதை தெரிஞ்சுப்பார். சரிங்களா? உங்களோட குரு இருந்தாருன்னா நீங்கள் ஒரு குருவை வச்சுட்டு இந்த இந்த யோக நிலையை பற்றின குரு, இந்த குண்டலினி சக்தி பற்றின விஷயங்களை தெரிஞ்ச குருவை வச்சுட்டு நீங்க எந்த ஒரு வழியில இருந்தாலும் நீங்க வந்து குண்டலினி சக்தி ஏற்ற முயற்சி செய்யலாம். ஆனா வந்து அவருக்கு அந்த குண்டலினி சக்தியை பத்தி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்க குண்டலினி சக்தி நீங்க ஏத்திட்டு இருக்கும் பொழுது அவர் என்ன நினைப்பாருன்னு கேட்டீங்கன்னா வந்து உங்களோட அசைவை கண்டே இந்த குண்டலினி வந்து விழிப்படைஞ்சு ஏறிட்டு இருக்கு. இப்ப நாம் அந்த இடத்துல வந்து அவங்க வந்து எந்த நிலைக்கு போயிருக்காங்கன்றது வந்து அந்த குருவுக்கு தெரியும். சரிங்களா? அந்த குரு வந்து உங்களோட அசைவை பார்த்து அவர் உங்க கவனத்துக்கு கொண்டு வந்துருவார். ரொம்ப கவனமான குண்டலினி சக்தி சாதாரணது கிடையாது. குண்டலினி சக்தியை ஏற்றும் பொழுது ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும். இந்த குண்டலினி சக்தியை பற்றி தெரிந்த குரு ஆசான் இடத்தில் மட்டுமே நீங்கள் பயிற்சி எடுக்கணும். சரிங்களா? அப்படி பயிற்சி எடுக்கும் போது அந்த குருக்கு மட்டும்தான் தெரியும் உங்களோட சக்தி எந்த அளவுக்கு கொண்டு போயிட்டு உங்களோட நினைவு நாடிகளை கவனிச்சுட்டே இருப்பார். உங்களோட நாடிகளை கவனிச்சுட்டே இருக்கும்போது தெரியும் நீங்கள் குண்டலினி சக்தி அடைஞ்சிருக்கீங்க. இந்த குண்டலினி சக்தி எந்த அளவுக்கு போயிருக்கு, எந்த அளவுக்கு நீங்கள் சிந்தனைக்குள்ளே வந்திருக்கீங்கன்னு அந்த குருவுக்கு தெரியும். அந்த குரு திரும்ப உங்களை கொண்டு வந்துருக்காரு உங்களோட இருக்கக்கூடிய சிந்தனைக்கு. சரிங்களா? அதை நீங்கள் ரொம்ப கவனமாக நீங்கள் வந்து கையாளுங்க. குருவோட அனுமதி இல்லாமல் நீங்கள் குண்டலினி சக்தி ஏற்ற முற்படாதீங்க. சரிங்களா? அடுத்த கேள்வி. வழிபடுறத பத்தி எதுவும் ஏன்னா உள்ளம் சரியா இருந்ததுன்னா முருகனை வந்து நீங்க எப்படி வழிபட்டாலும் அவருக்கு வந்து மதம் சார்ந்தது கிடையாது. இந்த மதம் தான் அவர் வழிபடணும் கிடையாது. மனிதர்களாக எல்லா ஜீவனுக்கும் அவர் ரொம்ப ஒரு இதாக ஒரு வரலாற்றை வந்து நாம நிறைய மறைச்சிருக்காங்க. சரிங்களா? அவர் வந்து ஒரு பிரம்மம் செய்தவர், படைத்தவர் அவர். அது ஒரு காரணம் கூட இருக்கா. ஏன்னா முருகன் பிரம்மாலாம் படைச்சாங்க. ஆனா அந்த படைக்கிற தொழில் முருகனை படைச்சாருன்னு யாருக்கா தெரியுமா? ஏன்னா அதுக்கு ஒரு உதாரணம் புராணங்கள் இருக்கு. அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா புராணங்கள் சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரில இருக்கக்கூடிய
சமுதாயத்துக்கு தகுந்த மாதிரி புராணங்கள் எழுதப்பட்டிருக்கு, அமைச்சிருக்கு. ஆமாம், அந்த மாதிரி அமைக்கலாமான்னா, ஆமாம், நம்மளோட நாட்டு நலனுக்காகவும், மக்கள் நலனுக்காகவும் இந்த புராணங்கள வந்து அந்த அந்த சமயத்துக்கு தகுந்த மாரி அமைக்கலாம். சரிங்களா? இப்ப இருக்கக்கூடிய எல்லாருடைய வரலாறும் அப்படித்தான் அமைச்சுட்டு வர்றாங்க. அப்படின்னு இருக்கும்போது, கந்த புராணத்துல வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்கள் நம்ம எடுத்துக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு, பிரம்மா வந்துட்டு பிரணவ மந்திரத்துக்கான பொருள் இப்போ நம்ம ஒரு வேலை செய்றோங்க. நம்ம வேலை செய்யும் பொழுது, நாம அந்த வேலையில சிந்தனையா செய்தா தான் அந்த வேலைய வந்து நல்லா செய்து முடிக்க முடியும் இல்லைங்களா? அந்த வேலையில நாம எங்கேயோ சிந்தனைய வச்சுக்கிட்டு ஒரு வேலைய செஞ்சா அந்த வேலை சரியா இருக்குமா? அந்த வேலைய மறுபடியும் செய்தோமோ செய்யலையோ நமக்கு தெரியாது. இல்லையா? ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஏதோ ஒரு கணக்கு பார்த்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அந்த கணக்கு சரியா பார்த்துட்டு இருக்கோம். ஏதோ சிந்தனை வச்சு நம்ம கணக்கு பார்த்துட்டோம்னா, நம்ம அந்த கணக்க பார்த்தோம்னா நமக்கு தெரியாது. திரும்ப ஒரு கணக்க எழுதிடுவோம். சரிங்களா? அந்த மாதிரியா நம்ம பிரம்மாவோட கணக்குல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி முருகப்பெருமான் ஒரு கேள்வி கேட்கும்போது, அந்த கேள்விக்கான சிறையான அந்த தொழிலுக்கான விளக்கம் வந்தது. செய்யாம ஒரு தொழில் செய்தார்ன்றதுக்காக என்ன பண்றாங்க, ஏன்னா இது ஒரு கதை வேற. நான் ஒரு பதிவுல வந்து அது என்னன்னு நான் சொல்றேன். சரிங்களா? ஏன்னா இது கந்த புராணத்துல குடுக்கப்பட்டிருக்க ஒரு சில வரிகள உங்களுக்கு வந்து சொல்றேன். சரிங்களா? அப்போ அவரு இவர்கிட்ட கேட்கிறாரு, நீங்க வந்து படைக்கிற தொழில் வந்து தவறா வந்து படைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ என்ன தவறுன்னும்போது கேட்குறாரு, சரி இதுக்கான கேள்வி கிடையாது. நீ தப்பா பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, வீரபாகுவ கூப்பிட்டு அவர கொட்டி அத சிறையில அடைக்க சொல்றாங்க. சரிங்களா? அப்படி அடைச்ச பிறகு என்ன பண்றாங்க, நல்லா கேட்டுங்க. முருகப்பெருமான இடத்துல யார் தவறு செய்தாலும், இப்போ கூட நடந்திருக்க பார்த்துருக்கலாம்னு நினைக்கிறேன். யார் ஒருத்தர் தவறு செய்தாலும் அவர் தண்டிக்கப்படுவார்கள். சரிங்களா? முருகனிடத்தில் கர்வம், திமிரு, சரியா? நான் தான் பெரியவன், நான் தான் உலகத்துல பெரியவன்லாம் நினைக்க முடியாது. முருகன் கிட்ட வந்துட்டு அரசனும் ஆண்டியாவான், ஆண்டி அரசனாவான் முருகனோட இடத்துல. சரிங்களா? முருகனுக்கு வந்துட்டு ஏற்றத்தாழ்வுலாம் கிடையாது. சரிங்களா? அவருக்கு தேவை வந்துட்டு மனிதனை நிலைப்படுத்தி சரியான நெறி கொடுக்கணும். அவ்வளவுதான் அவரோட வேலை. மக்களை காப்பாற்றணும். அதுதான் பண்ணிட்டு இருக்காரு இதுலயும். ஏன்னா சூரபத்மனை கொண்டாதான்னு கேட்டா, சூரபத்மனோட அவரோட உருவ நிலை அசுர குணத்தை மட்டும் தான் கொள்றாரு. சரிங்களா? முருகப்பெருமான் சூரபத்மனின் அசுர குணத்தை மட்டும் கொள்றாரு. அவரோட உள்ளத்தை கொல்லவே இல்லை. ஏன்னா உள்ளத்துல வந்து சேவலும் மயிலும் ஆக்கி கொண்டு வந்துடுறாரு. ஏன்னா அதுக்கு வந்து என்ன பண்ணும், சேவல் மயில் என்ன பண்ணும் இல்லையா? ஏன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய 6 அறிவு, ஒரு அறிவு வேலை செய்யுது, 5 அறிவா இருந்ததுனால அதுக்கான தண்டனையை கொடுத்து, அதுக்கான என்ன தண்டனையோ அதை கொடுத்து அவரோட சேவலும் மயிலும் கொண்டு வந்தாரு. அதுக்கு தண்டனை புரியுது. அந்த சேவலுக்கு மயிலுக்கு என்ன தண்டனையோ அதை கொடுத்து அதை சேவலாவும் மயிலாவும் ஆக்கிறாரு. நல்லா கேட்டுங்க. இது வந்துட்டு சட்டத்தில் இருக்கக்கூடியது. ஏன்னா ஒரு மனிதன் தவறு செய்தால் அந்த மனிதனுக்கு என்ன தவறு செய்தானோ அதுக்கான தண்டனையை கொடுத்து அதுக்கான வழியை வந்து கொடுத்தவர் தான் முருக கடவுள். அவர் என்ன பண்றாருன்னா, சூரபத்மனை வந்துட்டு அவரோட பூரணை மட்டுமே அழிக்கிறாரு. ஆனா அவர் உள்ள இருக்கக்கூடிய உள்ளம் கருணையை அவர் அழிக்கவே இல்லை. ஏன்னா அதுக்கு அழிக்கக்கூடிய எந்த ஒரு இதுவும் யாருக்குமே கிடையாது. அப்ப என்ன பண்றாருன்னா, சேவலாகவும் மயிலாகவும் மாற்றி இவருக்கு தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர. ஏன்னா இவர் தான் அந்த தண்டனை கொடுப்பார். ஏன்னா இவர் தான் அது வந்துக்கான வழியை கொடுக்கணும். அப்போ அவர் கொண்டு வந்து அவருக்கு அருகாமையில வச்சுக்கிறார். சரிங்களா? இதுதான் இவரோட முருகப்பெருமானின் வந்து ஒரு குணம். இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இவர் படைக்கும் தொழில் செய்தாரான்னு கேட்டீங்கன்னா, ஆமா செய்தார். பிரம்மாவை சிறையில் அடைச்சிட்டு பிறகு வந்துட்டு இவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, இருக்கக்கூடிய மக்களை இருக்கக்கூடிய அத்தனையும் வந்துட்டு படைக்கிறார் அப்படின்னு தான் வந்து கந்த புராணத்தில் இருக்கக்கூடிய சொல். இது தமிழோட வரலாற்றுல என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழோட வரலாற்றுல வந்து இந்த காய், திணை, நெல், பழத்துக்கான விதைகள் எல்லாம் யாரு படைக்கிறாங்கன்னா, முருகப்பெருமான் தான் கொண்டு வந்து கொடுக்குறாரு. அகத்திய பெருமான் வாங்கி என்ன பண்றாரு, உலகம் முழுக்க கொண்டு போறாரு. சரிங்களா? இதுதான் இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து விதை எப்படி கண்டுபிடிச்சானா, முருகன் காலத்துல தான் விதைய வருது. முருகன் காலத்துல தான் ஆராய்ச்சி செய்யறாங்க. ஏன்னா இதுக்கு விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் நிறைய சுருக்கமா சொல்றேன். ஏன்னா கதையா சொல்லணும், ஒரு வீடியோ போடணும், வீடியோ தனித்தனியா போடணும், நிறைய வீடியோ போடணும். ஏன்னா அவருக்கு நிறைய வரலாறு இருக்கு. ஏன்னா அந்த வரலாற்றை அவங்க நிறைய சுருக்கிட்டாங்க. 16 காண்டம் காணும். எங்க போயிருக்குன்னு தெரியல. அந்த முருகனோட வரலாற்றுல 16 காண்டம் எங்க போயிருக்குன்னு தெரியல. சரிங்களா? அந்த வரலாற்று எங்க இருக்கு, எங்கேயாவது இருக்காங்க, இல்லை மறைச்சு வச்சிருக்காங்க அந்த வரலாறு.
இல்ல வந்துட்டு கடல் வந்துட்டு தோன்றதுக்கு முன்னாடி அத வந்து அந்த நகரத்திலேயே வந்து அது இருக்கா? அது தெரியாது. ஏன்னா வந்துட்டு திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய கடல் வந்து அது ஒரு நகரம். சரிங்களா? நாம திருச்செந்தூர் வந்து ஒரு மலை பிரதேசம் தான். சரியா? நாம வந்து மேட்டு பகுதியில தான் இருக்கோம் திருச்செந்தூர். அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லா கடல். இனி இருக்கக்கூடியது கடலு. அதுக்கு முன்னாடி நகரமா இருந்தது. சரியா? அப்ப என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, நம்ம படை வீரர்கள்லாம் வந்துட்டு சண்டை போறதுக்கு முன்னாடி, போருக்கு போறதுக்கு முன்னாடி களைச்சு போயிடுவாங்க. களைச்சு போனா போர்ல போய் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப கடினமா இருக்கும்ன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, இந்த மலை பிரதேசம் வந்து உடைச்சா தான் படை வீரர்கள் ரொம்ப ஈஸியா போக முடியும்ன்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா, அந்த மலைய வந்து முருகனோட அந்த ரேடியேஷன் இருக்கக்கூடிய வேலையில வந்து மலைய வந்து தடுக்கிறார். ஏன்னா அந்த அளவுக்கு ஆராய்ச்சி அப்ப இருந்திருக்கு. அப்போ அந்த ரேடியேஷன் வேல் என்ன பண்ணுங்கன்னா, நேரா போய் அந்த மலைய உடைச்சு, அந்த மலைய வந்து ஒரு நொடி பொழுத வச்சு ஒரு கனப்பொழுதுல வந்து அப்புறப்படுத்துறாங்க. அப்ப எவ்வளோ பேர் வேலை செஞ்சிருப்பாங்க பாருங்க. எவ்வளோ படை வீரர்கள் இருந்திருப்பாங்க பாருங்க. அத அப்புறப்படுத்தி பிறகு தான் அந்த படை வந்து நகர்ந்து போகுது. சரியா? போயிட்டு அங்கேருந்து தான் வந்து சூரபத்மனுக்கு ஒரு எச்சரிக்கை விடுது. சரிங்களா? அப்பதான் அந்த சூரபத்மனுக்கு எச்சரிக்கை விடுது. சூரபத்மா இப்போ ஒண்ணும் கெட்டு போல. ஏன்னா நீங்க பாருங்க, முருகப்பெருமானோட வரலாற்றுல இப்போ வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைப்படி பார்த்தீங்கன்னா, அப்பவே வந்து ஒரு 3 வாட்டி வந்து ஒரு மனிதனுக்கு வந்து அ வாய்ப்பு குடுக்கலாம். சரிங்களா? முதல்ல வந்துட்டு அவன் செய்த தவறு என்னன்றத நாம வந்து தெரியப்படுத்தணும். "அப்பா நீ தவறு செய்துருக்க. சரி பண்ணிக்கோ." 2வது எச்சரிக்கை. "இத பாரு நான் ஏற்கனவே வந்து தவறு பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். நீ கேட்க மாட்டேங்கிற. நான் எச்சரிக்கை பண்றேன். இதுக்கு மேல செய்யாத" அப்படின்னு. 3வதா தவறு செய்வான். "அப்பா நீ கிளம்பு. நீ போயிட்டு நீ முதலாளிய பாரு. சரியா? நீ ரொம்ப தப்பு பண்ணிட்ட. இதுக்கு மேல நான் 2 வாட்டி எச்சரிக்கை பண்ணேன். நீ கேட்கவே இல்ல. 3வதா ஒரு தப்பு பண்ணியிருக்க. நீ போய் ஒரு முதலாளிய போய் பார்த்துட்டு, நீ வந்துட்டு பாருப்பா போப்பான்னு. நீ வேலைய விட்டு போன்னு சொல்லுவ. நீ முதலாளிய போய் பாருன்னு கூப்பிடுவாங்க. முதலாளி என்ன பண்ணுவாரு? கூப்பிடுவாரு. என்னப்பா இது மாரி பண்ணியிருக்கீங்க? அவரு வேலைக்கு வச்சிருக்கதும் வேணான்றதும் அவரோட கடமை தான். அதே மாரி தான் முருகப்பெருமான போருக்கு போய் அங்க நின்னு, சூரபத்மன கூப்பிடுறாரு. சூரபத்மா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம வந்து பேச்சுவார்த்தையில நம்ம வந்து பேசிக்கிட்டு, அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாத்தையும் வந்து எல்லாருடைய மக்களையும் வந்து என் பக்கம் குடுத்துரு. சரியா? அவங்கள வந்து யாரையும் தண்டிக்காத, கஷ்டப்படுத்தாத. சரியா? நான் உங்க நாட்ட வந்து நீங்களே வந்து ஆண்டுட்டு போங்க. சரியா? நான் எங்களோட மக்கள தான் நான் கேட்கிறேன். எங்க மக்கள என்கிட்ட குடுத்துருன்னு சொல்றாரு. ஏன்னா தமிழன் ஒவ்வொருத்தரும் முருகனுக்கு கடமைப்பட்டுருக்கோம். சரியா? உலக மக்கள் ஒவ்வொருத்தரும் முருகனுக்கு கடமைப்பட்டுருக்கணும். சரியா? நாம இதெல்லாம் மறந்துடுறோம். மறந்துட்டு ஒரு மனிதர்களும் வந்துட்டு இடம் தேடி, தன் நிலை தெரியாம, நம்மளோட அடையாளம் என்னன்னு தெரியாம, நம்ம யாருன்னு தெரியாம ஒரு இடத்துக்கு வந்து நம்ம மாறிட்டு போயிட்டே இருக்காங்க நெறைய பேர். இவங்களுக்கெல்லாம் நம்ம அடையாளம் என்னன்னு தெரியுதான்னு தெரியல. சரியா? அப்ப என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, எங்களோட மக்கள என்கிட்ட குடுத்துரு. சூரபத்மா நீ உங்க மக்கள வச்சு ஆட்சி பண்ணிட்டுக்கோ. நான் எதுவுமே சொல்லல. சரியா? அப்படின்னு சொல்லும்போது, அப்ப சூரபத்மன் என்ன பண்றாரு, நான் வந்துட்டு குடுக்க மாட்டேன். இந்த மக்கள் வந்து எங்களுக்கு அடிமை தான். நாங்க அப்படித்தான் வச்சிருப்போம். நாங்க அப்படிதான் வந்து கஷ்டப்படுத்துவோம். நாங்க அப்படிதான் துன்புறுத்துவோம். அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணவரு. அதுக்கப்புறம் என்ன பண்ண நான் இதுக்கு மேல எதுவும் சொல்ல முடியாது. அப்போ போர் ஆரம்பிச்சிடுறாங்க. சரியா? அந்த மாதிரியான வரலாறு போர் ஆரம்பிச்சு, அந்த போர்ல வந்துட்டு தாரகாசூரன், சிங்கமுகாசூரன், பானுகோபாலன், சூரபத்மன்ல வந்துட்டு அழிச்சிடுறாங்க. ஆனா அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, தாரகாசூரனா என்ன பண்றாரு? ஏனை ஏமாத்தி இந்திரனுக்கு குடுத்துறாரு. சரியா? இந்திரன்றது யாருன்னு கேட்டா, எல்லாமே வந்து தமிழர்கள் தான். யாருமே வந்துட்டு வேற்று கிரகவாசிலாம் யாருமே கிடையாது. எல்லாம் தமிழர்கள் தான். சரியா? சிங்கத்த வந்து வாங்கி என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, வந்து சக்திக்கு வாகனமா குடுத்துறாரு. வாகனம்னு சொல்றாங்க. ஏன்னா இது வந்து நாம என்னன்னு கேட்டா, எல்லாமே வந்து நம்மோட அப்ப இருக்கக்கூடிய மொழியில பார்த்தா தமிழ் மொழி மட்டும் தான் இருந்தது. தமிழ் மொழியில இருந்து தான் சமஸ்கிருதம்ன்ற ஒரு மொழி தமிழோட கலந்திருந்தது. சரியா? அது தமிழ் சமஸ்கிருதம் வந்து பிரிக்கப்படும். சமஸ்கிருதம் பேரு வச்சது தமிழ்ல இருந்து பிரிச்சு தான் பேர் வைக்கிறாங்க. சரிங்களா? தமிழையே அப்போ வாத மொழியா பயன்படுத்தியிருக்காங்க. சரியா? மொழிய வந்து மொழி விளையாட்டு அந்த காலத்திலேயே வந்து முருகன் காலகட்டத்திலேயே இந்த தமிழ் மொழிக்கு வந்து வாதமெல்லாம் நடந்திருக்கு. அதாவது வந்து சொற்பிரிப்பு வாதம். அதாவது சொல்ல வந்து பிரிச்சாடுவாங்க. சரியா? பிரிச்சு வாதம் பண்ணுவாங்க அப்பலாம் வந்துட்டு. அப்ப பிரிக்கப்பட்டதுல வந்து பார்த்தா, பெரும்பாலும் பிரிக்கப்பட்டது வந்து சமஸ்கிருதம் வந்து தமிழ்லருந்து பிரிக்கிறாங்க. சரிங்களா? அந்த சமஸ்கிருதம் பிரிச்சது இன்னைக்கு சமஸ்கிருதம் வந்து ஒரு மொழியாக்கப்பட்டு, அந்த மொழிக்கு வந்து பல வடிவமைச்சு, அது வந்து இன்னைக்கு வந்துட்டு ஒரு வழிபாட்டு மொழியாகவும், அது வந்து ஒரு சொல் மொழியாவும் இன்னைக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து அது இருக்கு.
ஏன் நான் சொல்றேன்னா, தமிழ் தான் தமிழ்ல இருந்து வந்தது தான். தமிழர்கள் வந்து இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெய்வ மொழி, கடவுள் மொழி. சரிங்களா? அதனால வந்து தமிழனா பிறந்த ஒருத்தரும் வந்து புண்ணியம் பண்ணியிருக்கணும். தவம் பண்ணியிருக்கணும். நம்ம தமிழனா பிறக்கணும், தவம் பண்ணி தான் இருக்கணும். தவம் பண்ணி தான் தமிழனா பிறக்க முடியும். சரிங்களா? இந்த தமிழோட அடையாளத்தை முதல்ல நம்ம பாதுகாக்கணும். தமிழன்னா நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நம்மளோட இதிகாசங்களை தெரியும். நம்மளோட கதை வரலாற்றை தெரியணும். தமிழோட வரலாற்றை தெரிஞ்சுக்கணும். சரியா? இந்த முருகனோட வரலாற்றை தெரிஞ்சு அந்நியர்கள் வந்து பயன்படுத்திட்டாங்க முருகனை. தமிழை யாரை பயன்படுத்தினா, தமிழனுக்கு நம்ம அப்பா தானே, நம்மளோட கடவுள் தானே, நமக்கு என்ன பெரிய விஷயம்ட்டு அந்த வரலாற்றை விட்டுடு அப்படின்றாங்க தவிர, அந்த வரலாற்றை நாம அறிய முடியாத அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. சரியா? இந்த தமிழ் என்ன, இந்த முருகன் என்ன பண்றாங்கன்னா, அண்டை நாட்டை உள்ளவங்க வந்து தன் கடவுளை அந்த சக்தியை உணர்ந்தாங்க. அந்த ஒரு ஆக்கப்பூர்வமான சக்தியை வந்து உணர்ந்ததுனால அவங்க சொந்தமாக்கிட்டே போயிருக்காங்க. தமிழெல்லாம் என்ன பண்ணிருக்கான், மாறிட்டு போயிட்டு இருக்கான். தம் அடையாளத்தை விட்டுட்டு வேற அடையாளத்துக்கு போயிட்டு இருக்காங்க. சரியா? இன்னைக்கு அடையாளம் போச்சுன்னா என்ன, ஒரு இடத்துல ஒரு அடையாளத்தை மாத்திட்டு போனா அவர் என்ன அடையாளம்னா என்ன அடையாளம்னு சொல்லுவார். தமிழ்னு ஒரு அடையாளம் இருக்கு. சரியா? எவ்வளவு மிக பெரிய அடையாளம், எவ்வளவு தொன்மையான அடையாளம் தமிழோட அடையாளம். அதுக்காக நான் சொல்றேன். ஏன்னா இவ்வளோ ஒரு வரலாற்று இருக்கு. ஏன்னா வந்து நான் சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே போகலாம். நம்ம முருகனோட வரலாற்றை சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த 16 காண்டம் காணவே காணும். எங்கே போச்சு, எங்கே மறைச்சு வச்சிருக்காங்களா, எந்த கடல்ல இருக்கா, எங்கே இருக்குன்னு தெரியாது. சரியா? கடல் தோன்றதுக்கு முன்னாடி தமிழன் இருக்கான். சரியா? அதனால தமிழன் மொழியோடு தான் பிறந்தான். சரியா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தமிழ் மொழி வந்துட்டு எங்கே ஒன்றாலும் நம்ம பார்க்கலாம். சரியா? தமிழன் மொழியோட தான் வந்தான். தமிழன் வரலாற்றோட தான் வந்திருக்கான். தமிழன் சட்டத்தோட தான் வந்திருக்கான். இன்னைக்கு நம்ம பேசணும்னா இந்தியாவில் வந்துட்டு நம்ம பிரதமர் மோடி இருக்காரு இல்லையா, அவர் பாருங்க உலகம் முழுக்க தமிழ் மொழியை தான் போய் பேசுறாரு. ஏன்னா தமிழ் மொழி பெருமையானது. இந்த தமிழ் மொழியை உலகம் ஃபுல்லாக போய் பேசிட்டு இருக்காரு. இதை நாம உணரணும், நம்ம தமிழர்கள் உணரணும். நம்ம அடையாளம் என்ன அப்படின்றது. அதான் நிறைய நம்மளோட அடையாளங்கள் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம பெருமைப்படுறோமோ இல்லையோ, நம்ம அடையாளத்தை நம்ம உணரணும். சரியா? தமிழனுக்கு இலக்கண மனசு உண்டு. ஏன்னா தமிழன்றாலுமே இலக்கண மனசு ஒன்றும் இல்லை. நம்ம ஒரு வழி பண்ணோம்னா, நம்ம இந்த கிராமங்கள்லாம், அதுக்கு முன்னாடி கிராமம் இதெல்லாம் போனீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நம்ம கிராமத்துக்கு போனோம்னா வந்து ஒரு திண்ணை போட்டிருப்பாங்க. இந்த திண்ணையில் வந்து பார்த்தா ஒரு தட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இலை அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. யாராவது அந்த பக்கம் போயிட்டு கிராமத்துக்கு வந்தாங்கன்னா அந்த கிராமத்தில் உள்ள சாப்பாடு போட்டு அந்த திண்ணையில் படுக்க வச்சு அவங்களுக்கு ஒரு பெட்ஷீட் மாதிரி கொடுத்து ஒரு பாய் வந்து என்ன மாதிரி பாய் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அப்போது இந்த பனை ஓலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த பனை ஓலையில் பாய் இருக்கும். அந்த பாயை கொடுத்து அவனை படுக்க வைப்பாங்க. சரிங்களா? அவங்க படுத்து காலையில் இருந்து சாப்பிட்டுட்டு அவங்க காலையில் கிளம்பிடுவாங்க. அந்த இலக்கண குணம் யாருக்குன்னா தமிழனுக்கு மட்டும்தான் இருக்கு. என்னைக்கு வந்து அண்டை நாட்டுக்காரங்களாம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாங்களோ அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு யார் தமிழன் யார் அண்டை. ஏன்னா தமிழன்றதுக்கு வந்து பெருமை இருக்கலாம், எல்லாமே தமிழன் ஆகலாம். ஏன்னா தமிழை வந்து நம்ம உணர்ந்துட்டோம், அந்த உணர்வால் நம்ம தமிழன் ஆகிட்டோம்னா தமிழன் தான். ஆனால் தமிழோட அடையாளம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தமிழோட அடையாளம் எப்பவுமே யாருக்கும் விட்டு கொடுக்கக்கூடாது. தமிழனா தமிழனாக தான் இருக்கணும். சரிங்களா? தமிழ் உணர்வோடு வராமல் அவனும் தமிழன் தான். ஏன்னா வேற்று மொழியாக இருந்தாலும் தமிழை வந்து நேசித்து தமிழ் அன்பால் எடுத்துக்கிட்டு தமிழனா நான் இருக்கணும்னு நினைக்கிறான் பாரு, அவன் புண்ணியவனாக இருப்பான். தமிழனாக இருக்கிறவன் தவசீலனாக இருப்பான். சரியா? தவம் செய்தவன் தமிழனாக இருப்பான். புண்ணியம் செய்தவன் தன்னை தமிழனாக மாற்றிக்கிட்டு வருவான். சரிங்களா? இவ்வளவும் வந்து அந்த தமிழுக்குள்ள அவ்வளோ சிறப்பு இருக்கு. அந்த சிறப்புக்கெல்லாம் யாரு காரணம்? சிவனும் முருகனும் தான். சரியா? இந்த சிவனும் முருகனும் இந்த தமிழுக்கு முக்கியம். எங்க பேசினாலும், எந்த இடத்துல பேசினாலும், எந்த வரலாறு எடுத்தாலும் சரி, சிவன் முருகன். சரியா? அதிகமான வரலாற்று நம்ம இந்த புராணங்களை 18 புராணங்கள் எழுதியிருக்கோம் இல்லையா, அந்த 18 புராணங்களை வந்து தேடி எல்லா இடத்துலையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. எல்லா உலகத்துலையும் எங்கெங்கே என்னென்னங்கள் இருக்குது, என்னென்ன வரலாறுகள் எல்லாத்தையும் கூட்டுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது
அதுல தேடி கண்டுபிடிச்சு அங்கீகாரமா இருந்த ஒரே ஒரு புராணம் எதுன்னு கேட்டீங்கன்னா வந்து கந்த புராணம். புராணங்களில் சிறந்த புராணம். சரிங்களா? அந்த புராணத்தை தலையா வைத்து தான் மற்ற புராணங்களை எழுத சொல்றாங்க அதுக்கப்புறம். ஏன்னா இந்த புராணம் தான் உண்மையா இருந்தது. இந்த புராணம் தான் வந்து அடிச்சுவடிகளை எல்லாத்தையும் காட்டுது. இந்த புராணம் வந்து முருகன் எல்லா நாட்டுக்கும் போனதாகவும் எல்லா ஊருக்கும் போய் நிறைய நன்மைகளையும் நிறைய உதவிகளையும் நிறைய ஆராய்ச்சிகளை வந்து கொடுத்துட்டு வந்திருக்காரு. அடையாளத்தை பதிச்சிருக்காரு. அதனால இந்த புராணத்தை நாம் வந்து முதல் புராணம் சிறந்த புராணமாக எடுத்து மற்ற புராணங்களை வந்து வடிவமைக்க கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அதனால வந்து நீங்க நிறைய விஷயங்களை நீங்க தேடணும்னா கந்த புராணத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்னும் நிறைய தேடணும்னுங்காட்டினா வந்து சங்க வரலாற்றை எடுத்தீங்கன்னா எந்தெந்த கந்த புராணத்துல வந்து திணிக்கப்பட்டிருக்கோ எந்தெந்த வந்து மொழிகளை வந்து அதில் சேர்க்கப்பட்டிருக்கோ அந்த மொழிகளான விளக்காய்த்தல்கள்னா வந்து நம்ம சங்க இலக்கியத்துல நாம எடுத்துக்கலாம். சரிங்களா? நம்ம வந்துட்டு இந்த வரலாற்றை நம்ம சொல்லணும்னா முருகனோட வரலாற்று நிறைய இருக்கு. ஏன்னா நிறைய புராண கதைகளே வந்து முருகனோட வரலாறு நிறைய வந்தது. அதனால இன்னைக்கு உலகத்துல வந்து பின்பற்றிட்டு இருக்க அத்தனை வரலாறு நிறுவனங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா முருகன் காலத்துல நிறைவேற்றப்பட்ட சட்டங்கள் தான் இன்னைக்கு எல்லாமே பயன்படுத்தி இருக்கோம். சரியா? முருகன் போர்ல என்ன சட்டங்கள் வந்து கொண்டு வந்தாரோ அதை தான் இன்னைக்கு உலகம் வந்துட்டு பின்பற்றிட்டு இருக்காங்க. இதுதான் நேர்மை. அதாவது ஒரு மனிதன் வந்து ஒரு போருக்கு போகும்போது தான் அந்த போருக்கு போகிறதுக்கு நான் அவங்ககிட்ட போருக்கு வர என்ன காரணம், நான் போருக்கு போனால் என்ன காரணமாக இருக்கணும். ஒன்று உன்னோட வழி சரியில்லை, நீ தவறாக போயிட்டுருக்க, தவறாக நடந்துட்டு இருக்க, இதை சரி பண்ணிக்கோ அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்கணும். சரியா? அந்த எச்சரிக்கை கொடுத்து ஏன்னா முருகன் மட்டும்தான் கருணை கடவுள்னு சொல்கிறோம். ஏன்னா அவர் மட்டும்தான் கருணை உண்டு. அசுரம் தெரிஞ்சும் அவன் உணர்வு உள்ளவன் அப்படின்னு தெரிஞ்சு அவனுக்கு ஒரு முறைக்கு 3 முறை அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறாரு. மாத்திக்கோ மாத்திக்கோ மாத்திக்கோ. சரியா? அதை மாட்டாதனால தான் அவருக்கு அந்த போருக்கான பிரச்சனையை ஆரம்பிக்கிறாரு. போர் நடக்குது. போர் நடந்த பிறகு அந்த சூரபத்மனை கொல்றாரா? கொல்றாரு. எதை கொல்றாரு? அவனுக்குள்ள இருக்க அசுரனை கொல்றாரு. அந்த அசுரனை கொண்ட பிறகு அவரோட ஆத்மாவா இருக்கக்கூடிய சேவலாகவும் மயிலாகவும் அதுக்கு உயிர் கொடுத்து அவர் கொண்டு வந்துடுறாரு. அதுக்கு தண்டனை. அதாவது ஒரு மனிதன் தவறு செய்தா என்ன